கர்நாடக அரசை கண்டித்து அரியலூரில் இந்திய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஐஜேகே சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டின் குடிநீர் மற்றும் உழவு தொழிலுக்கு ஆதாரமாக உள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் வஞ்சக செயல் என்று குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு நடுவண் அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஐஜேகேவினர் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் சந்திப்பில் ஐஜேகே சார்பில் ஈரோடு மாவட்ட தலைவர் லாரன்ஸ் தலைமையில் பவானி சட்டமன்ற தொகுதி தலைவர் சண்முக சுந்தரம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரியில் வழங்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை தடையின்றி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பவானி சட்டமன்ற தொகுதி தலைவர் சண்முக சுந்தரம், சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெயராமன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தலைவர் அருள் பூபதி, ஈரோடு இளைஞரணி செயலாளர் தமிழரசன், மொடக்குறிச்சி சட்டமன்ற தலைவர் தியாகு என்ற ராஜேந்திரன், பவானி சட்டமன்ற தொகுதி இளைஞரணி செயலாளர் உமாராணி மற்றும் ஐஜேகே கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல மேகதாது அணை கட்ட முயற்சி மேற்கொள்ளும் கர்நாடக அரசை கண்டித்து சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே ஐஜேகே சார்பில் மாவட்ட தலைவர் பார்த்திபன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மாநில பொருளாளர் டிஎஸ்பி ராஜி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் சபாரத்னம், மாநில அமைப்பு செயலாளர் சார்பாக ஆறுமுகம், மாநில விவசாய அணி செயலாளர் செந்தாலை ஆறுமுகம், RMK மோகன்குமார், ஏற்காடு மாவட்ட தலைவர் மனோகரன், கெங்கவலி மாவட்ட தலைவர் மணிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மத்திய மாவட்ட தலைவர் கண்ணன், சேலம் தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரராஜன், ஓமலூர் ராஜாராம், எடப்பாடி வெங்கடேசன், ஆத்தூர் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், மண்டல செயலாளர் வேல்முருகன், ஏற்காடு மாவட்ட செயலாளர் பெரியசாமி, பாரவகவகுல முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் சரத், போராட்டக்குழு தலைவர் அழகுமோகன், மாணிக்கம், சீனிவாசன், சிவா, ராஜா, கண்ணன் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து விழுப்புரம் நகராட்சி தொடரில் ஐஜேகே சார்பில் கர்நாடக அரசின் மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கைவிடக் கோரி மாநில துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மற்றும் தலைமை மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் அறிவழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை கைவிடும் வரை அனைத்து கட்சி சார்பாக போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஐஜேகேவினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் விழுப்புரம் மாவட்ட தலைவர் வேல்ராஜன், மயிலம் தொகுதி தலைவர் ஸ்ரீதர், மாவட்ட செயலாளர் ராஜா, மாவட்ட பொருளாளர் வேணுகோபால், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் ராகுல், மாவட்ட இணைத்தலைவர் வீரசுரேஷ், மாவட்ட துணை செயலாளர் சதீஷ், புஷ்பராஜ், கார்த்தி உள்ளிட்டோரும், நகர தலைவர் ராகுல், நகர செயலாளர் இப்பு, நகர பொருளாளர் தில் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருக்கோவிலூர் தொகுதி தலைவர் காமராஜ், திண்டிவனம் தொகுதி தலைவர் பாலா, விக்கிரவாண்டி தொகுதி தலைவர் இளையராஜா, செஞ்சி தொகுதி தலைவர் வீரராகவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கர்நாடக அரசு நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்ட தண்ணீரை தடுத்து நிறுத்தி அணை கட்டுவதற்காக முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் தமிழக விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கண்டிக்கிறது கர்நாடக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படி செய்யலைன்னா இந்த ஆர்ப்பாட்டம் மேலே வலுவடையும் சொல்லிட்டு அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கட்சியிலும் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். இதேபோல் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஐஜேகே திருச்சி மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதி PK செல்வகுமார் தலைமை வகித்த நிலையில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி சதீஷ்குமார் வரவேற்பு வழங்கினார். இதில் மாநில மகளிரணி துணை செயலாளர் கலையரசி, சாந்திமதி தமிழரசி, முசிறி சட்டமன்ற தொகுதி தண்டபாணி, துறையூர் சட்டமன்ற தொகுதி பாஸ்கர், திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி மேலப்புதூர் குணா, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி JCP மணிகண்டன், மண்டல செயலாளர்கள் கருணாகரன், பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மேற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் KK ராமச்சந்திரன் மற்றும் பொருளாளர் VMR சேகர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயல்வதை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சாய் சரவணன், ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் செல்வராஜ், மாவட்ட துணைத் தலைவர் சுவகின், மாவட்ட பொருளாளர் டேவிட் செல்வராஜ், மாவட்ட இளைஞரணி சூரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஜெயசீலன், திருவாடானை மாவட்ட தலைவர் போஸ், மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி,
பரமக்குடி மாவட்ட தலைவர் முனிராஜ், மாவட்ட செயலாளர் கர்ணன், காரைக்குடி சட்டமன்ற மாவட்ட தலைவர் ராமன், நயினார் கோவில் ஒன்றிய தலைவர் செல்வகுமார், ஒன்றிய பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல தமிழ்நாட்டின் நீர் உரிமையை பாதுகாக்கும் நோக்கில் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஐஜேகே மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மாவட்ட தலைவர் பெரியசாமி, செயலர் ரமேஷ், மாவட்ட மகளிரணி செயலாளர் வசந்தா, போராட்ட குழு செயலாளர் ஜோதிலட்சுமி, சாத்தூர் மாவட்ட தலைவர் பரமசிவம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவின் செயலாளர் சங்கரவேல் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை கண்டித்தும் துணை இருக்கின்ற காங்கிரஸை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கர்நாடக அரசு உடனே மேகதாது அணை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு அதுக்கான ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும் கூறி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகமெங்கும் இன்று நடைபெற்றது. இன்று விருதுநகர் மாவட்டத்திலும் இந்த மாலை நடைபெற்றது.